வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால நம்ம சேனலோட ஸ்பெஷல் நிகழ்ச்சியை தொடங்குவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்க கமெண்ட்ரி 365.2 அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 11. பட் எப்பயும் போல ப்ரீவியஸ் இஷ்யூவோட சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துருவோம். அதாவது வேலனை ஆர்கம்ல இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் கடத்திட்டு போனதுனால பேட்மேன் டைரக்டா ஆர்கம்கே போயிட்டு வேலன் எப்படியே காப்பாத்தலாம் போயிருப்பாரு. ஆனா அப்ப அந்த இடத்துல பெயின் என்ட்ரி கொடுத்து பேட்மேனை அடிச்சு பொளந்துட்டு ப்ரூஸ் தூக்கி அந்த ஆர்கம்ல இருக்கிற ஒரு செல்ல போட்டுறாங்க. அதோட கிட்டத்தட்ட 91 டேஸ் நம்ம ப்ரூஸ் மேல ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பானுங்க. ஆனா அதுக்கு நடுவுல ப்ரூஸ் 2 வாட்டி அந்த இடத்துல தப்பிக்க பார்த்திருப்பான். பட் ப்ரூஸ் அவன் செல்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆனாலும் பெயின் அங்க என்ட்ரி கொடுத்து நம்ம ப்ரூஸ அகைன் அவனோட செல்லுக்கு அனுப்பிடுவாங்க. சோ அதனால ப்ரூஸ் இந்த இடத்துல தப்பிக்க முடியும்ங்கற அந்த நம்பிக்கை உடைஞ்சு ஓரமா உட்கார்ந்திருப்பான். பட் இருந்தாலும் அந்த ஆர்கம்ல இருக்கிறவங்க நம்ம ப்ரூஸ் அந்த இடத்துல எப்படி தப்பிக்கறானுங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம ப்ரூஸ் கிட்ட பேட் சூட் கொடுத்திருப்பானுங்க. அந்த பேட் சூட் கட்ச நம்ம ப்ரூஸ் சும்மா இருப்பானா, அவன் இருக்கிற அந்த செல்ல அசால்ட்டா உடைச்சு அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிடுவாங்க. பட் அகைன் பேட்மேனை பிடிக்கிறதுக்கு அந்த பெயின் என்ட்ரி கொடுத்து பேட்மேனை போட்டு பொளந்து எடுத்துறாங்க. பட் இப்பதான் நமக்கு அவங்க வேலனை கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் வேலனை வச்சு அவங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கானுங்கறதை நம்ம காட்டுறாங்க. அதாவது அவங்க நம்ம வேலன் ஜோன்ஸ ஒரு அப்சல்யூட் கில்லர் கிராக்கா மாத்திருப்பானுங்க. நம்ம பேட்மேனை பெயின் அடிச்சு பொளந்துட்டு இருந்த அந்த சம்பவத்துல அந்த கில்லர் கிராக் இருக்கிற அந்த செல் உடைஞ்சிடும். சோ அதனால வெளியில வந்த கில்லர் கிராக் அங்க இருந்த பெயின் அடிச்சு பொளந்துட்டு நம்ம பேட்மேன் கூட அந்த எஸ்கேப் ஆயிடுவான். பட் இவங்க ரெண்டு பேருமே இப்படி எஸ்கேப் ஆகணும்ங்கிறது தான் டாக்டர் ஆர்கமோட பிளானாவே இருந்தது. அந்த நேரத்துல நம்ம பெயினை பார்த்தோம் நீ ஃபைனல் ஃபேஸ்க்கு எக்ஸைட்டடா இருக்கியான்னு வேற கேட்டிருப்பாங்க. சோ ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை தான் இவங்க பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க. அது நல்லாவே தெரியுது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம விஷயம் நம்பர் 11ல பார்க்க போறோம். அண்ட் இதோட ரீகேப் முடியுது. சோ தொடங்குவோமா? ஓப்பனிங்கே நமக்கு ஆல்ஃபர்டோட நரேஷன் மூலமா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. நான் உன்னை முன்னாடியே வார்ன் பண்ணியிருக்கணும். அண்ட் அதனால தான் உன்னை தடுக்கிறதுக்காக அந்த பேட் மொபைல்ல நம்ம அந்த மோசமான பிளேஸுக்கு போயிட்டு இருக்கும்போது நான் அவனை பத்தி உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன். பட் நீ அதுக்கு என் மேல கடுப்பானதுனால நான் உனக்கு குட் லக்னு சொல்லி வழி அனுப்பிச்சிச்சேன். ஒரு முட்டாள் மாதிரி அப்படின்னு ஆல்ஃபர்ட் சொல்லிருப்பாரு. ஆக்சுவலா பத்தி நம்ம ஆல்ஃபர்டுக்கு அந்த ஆர்கம் பத்தியும் பெயினை பத்தியும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் அதை பத்தி நம்ம ப்ரூஸ் கிட்ட வார்ன் பண்ணா அவன் வேலன் காணாம போன அந்த பிரஷர்ல நம்ம ஆல்ஃபர்ட் சொன்னதை காதலே வாங்கியிருக்க மாட்டாங்க. பட் ஆக்சுவலா அந்த இடத்துல நம்ம ஆல்ஃபர்ட் சொன்னதை மட்டும் காதல வாங்கியிருந்தா கரெக்டா அந்த ஆர்கம் குள்ள போயிட்டு வேலனை காப்பாத்துறதுக்கான ஒரு பக்காவான பிளான போட்டு அதை அழகா எக்ஸிக்யூட் பண்ணிருந்துக்கலாம். சோ இதனாலதான் சொல்லுவாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு. அண்ட் என் தெரிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் பேட்மேனுக்கு பிரெப் டைம்ங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அகைன் ஆல்ஃபர்டோட நரேஷன் தான் கண்டினியூ ஆகுது. ஆனா உண்மை என்னன்னா அவனை உண்மையாலே உருவாக்கி உங்களோட பயந்தா. பட் இங்க அவன் வந்துட்டான். அடிப்பா அவங்க வந்திருக்கிறதும் உனக்காக தான். அண்ட் எங்க வேணா இருக்கலாம் கேட். பட் என்ன மன்னிச்சிடு. ஏன்னா இதை பத்தி அன்னைக்கு நைட்டே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கணும். இந்த பெயின் எப்படி உன்னோட முதுகு உடைச்சானுங்கிற கதையை பத்தி அப்படின்னு ஆல்பர்ட் சொல்லும் போது பெயின் ஏதோ ஒரு இடத்துல இருந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அது எங்க இருந்துன்னா ஆர்கம்ல இருந்து தான் வந்திருப்பான். ஏன்னா பேட்மேன் ஆர்கம்ல இருந்து எஸ்கேப் ஆனதும் நம்ம பெயின் அவனை உண்மையாலே நான் உடைக்கிறேனுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்ல, அதுக்காக தாங்க இப்போ காத்தம் சிட்டிக்கு வந்திருக்கான். தென் அப்படியே நமக்கு பெயினோட ஆரிஜினை நம்ம ஆல்பர்ட் தான் நரேட் பண்றாரு. இது எல்லாமே அந்த சாண்டா பிரஸ்கான்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலாண்ட்ல தான் ஆரம்பிச்சது. ஆனா அங்க நடந்த சண்டைக்கு நடுவுல ஒரு பையன் பிறந்தான். ஆனா அங்க எப்பயுமே சண்டை நடந்துட்டே தான் இருக்கும். அண்ட் மக்கள் எல்லாருமே ஸ்பானிஷ் பிரெஞ்சு டச் ஆளுங்களை தூக்கி வீசினாங்க. பட் அந்த ஐலாண்ட்ல உலக விரும்புற எல்லா விஷயங்களும் நிறைஞ்சிருந்தது. ஆனா அந்த பையனோட அப்பா தான் அந்த ரெபலோட லீடர். அண்ட் அவனோட குரூப் சேலலீபர்ஸ் 100 வருஷமா சாண்டா பிரஸ்காவோட ஃப்ரீடம்காக போராடிட்டு இருந்தாங்க. அண்ட் அதை அவனோட தாத்தா தான் வழி நடத்திட்டு இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவனோட அப்பா அண்ட் இப்போ அவன் அண்ட் அவனோட பிளாக் சாண்டா பிரஸ்காவோட நேஷனல் பேர்டா இருக்க ராயல் குஜ்னுங்கிற அந்த பறவை வானத்துல உயரமா பறக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த பேர்டை கூண்டுல அடைச்சு வைக்கிறதுனால அது ஒரு இறந்து போற ஸ்பீசிஸா தான் இருக்குது. அண்ட் ஒரு நாள் அந்த பையனோட அப்பா அவன் கிட்ட நம்ம இந்த வார்ல அமைதியை ஜெயிக்கும் போது இந்த பறவை ரொம்ப சுதந்திரமா பறந்து போகும். ஆனா அதை உன்னால பார்க்க முடியுதா மை பாய் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆனா அந்த பையனும் அவங்க அப்பா போலயே அந்த ஐலாண்ட அவன் மனசார விரும்பினான். அதனால அவன் தன்னோட ஒரு கண்ணை மூடி ட்ரை பண்ணி பார்த்திருப்பான். ஆனா அவனால அதை பார்க்க முடிஞ்சிருக்காது. பட் இருந்தாலும் அவங்க அப்பா கிட்ட எஸ் ஃபாதர் என்னால அதை பார்க்க முடியுதுன்னு சொல்லியிருப்பான். அண்ட் ஒரு இரவு அப்போ அவன் தன்னோட அப்பாவோட விஷயம் பாக்குறதுக்காக கொகோபோ சீட்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த பிளாக் அதை ஒத்து பார்த்தான். பட் அப்ப அவனுக்கு ராயல் குஜில் பறவை தெரியாம ஒரு மோசமான பறவை அவனுக்கு தெரிஞ்சது. லைக் ஒரு ஒயிட் கலர் ஸ்கல்லோட அதோட முதுகு எரியற மாதிரி பார்த்தான். அண்ட் அப்பா அவன் அந்த பயத்துல அலறிக்கிட்டே முழிச்சான். அண்ட் வருடங்களும் கடந்து போக அந்த பையன் ட்ரெயின் ஆனா படிச்சான். அண்ட் அவனோட குரூப்பா அவனோட பிளான்ல செயலாக ஆரம்பிச்சது. அண்ட் ஒரு டியூஸ்டே அப்போ அவங்க அந்த கேபிட்டலை கைப்பற்றினாங்க. அண்ட் அது 3 நாளைக்கு அவங்க ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் அப்ப அந்த பையனும் அவங்க அப்பா கிட்ட அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொன்னான். பட் அடுத்த 4வது நாள் அங்க வெளிநாட்டு படை வீரர்கள் அனுப்பப்பட்டு அந்த ரெபலியனை மொத்தமா கிராஷ் பண்ணிட்டாங்க. அந்த சாண்டா பிரஸ்கால இருக்க பெனடெரோனுங்கிற அந்த ஃபேமஸான பிரிசன்ல தான் செலிலோ குரூப்போட சர்வைவர்ஸ் எல்லாருக்குமே ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. அண்ட் 1 வருஷம் கடந்து போகுது, 2 வருஷம் கடந்து போகுது. பட் ஸ்டில் அந்த அப்பாவும் பையன் நம்பிக்கையோட தான் இருந்தாங்க. ஏன்னா அமைதி கண்டிப்பா ஜெயிக்கும், அந்த தங்களை யாரால உடைக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட தான் இருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு நைட்டும் அங்க இருக்கிற கடல் அலைகளால அந்த செல்லோட டாப் வரைக்கும் வெள்ளை நிரம்புது. அதனால கைதிகள் எல்லாருமே மூச்சு திணறலுக்காக போராட வேண்டியதா இருக்கும். அண்ட் அந்த பையன் அந்த கேஜோட ரூஃப் டாப்லயே தொங்கிக்கிட்டு எப்படி தூங்குறதுங்கிறத கத்துக்கிறான். அண்ட் காலையில விடிஞ்சதும் தன்னோட ஸ்கின்ல இருக்க அந்த ஜிகர் பீஸையோ ரிமூவ் பண்ண கத்துக்கிறான். அண்ட் உணவுக்காக அங்க இருந்து எலிகளை தான் அவன் சாப்பிட்டான். தென் ஒரு நாள் அந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் ஸ்மகிள் பண்றாங்க. அண்ட் அது ஸ்கிரீன்ல ராயல் குஜரோட பறவையோட இமேஜை பின் பண்ணதும் இந்த பையனுக்கு பயங்கரமா ஆச்சரியமாயிடுது. ஏன்னா அந்த பறவை பாக்குறதுக்கு ரொம்ப குட்டியா ரொம்ப வீக்கா தான் தெரியும். அண்ட் அப்பா அவனோட அப்பா
அப்பா அந்த குவிட்ஸில் பறக்கும் நம்மளும் உடைய மாட்டோம்னு சொல்லியிருப்பாரு. தென் 3 வருஷம் கடந்து போகுது, 4 வருஷமும் கடந்து போகுது. சோ அதனால சில பேர் உடஞ்சி அந்த இடத்துல அவங்க அப்பாவை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த பையன் அவங்களோட சண்டை போடுறான். தென் 6 வருஷமும் கடந்து போகுது, 7 வருஷமும் கடந்து போகுது. ஆனா அவனோட அப்பா அவன் கூடயே அந்த பார்ல தொங்கிக்கிட்டு உன்னால அதை இப்ப பார்க்க முடியுதா அந்த பறவை சுதந்திரமா பறக்கிறத அப்படின்னு கேட்டிருப்பாரு. தென் 8 வருஷமும் கடந்து போகுது, 9 வருஷமும் கடந்து போகுது. அப்ப அந்த பையன் அவன் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த எரிஞ்ச ஒயிட் கல்ல முதுகுல வச்சிருந்த அந்த பறவையை ஞாபகப்படுத்திக்கிட்டு எஸ் ஃபாதர் என்னால அதை பார்க்க முடியுதுன்னு சொல்லியிருப்பான். அப்படியே நமக்கு இந்த இடத்துல காத்தம் சிட்டி தான் காட்டுறாங்க. அண்ட் மொத்த காத்தமே ஊரடங்குல தான் இருக்கும். சோ அதனால இந்த இடத்துல ஸ்ட்ரீட்ஸ் கிளியர் பண்றதுக்காக அந்த இடத்துல மிலிட்டரி சோர்ஸ் தான் இறக்கிருப்பாங்க. அண்ட் அப்பா அந்த இடத்துல இருந்து ஒரு சோல்ஜர் தேவ் அந்த அலியில உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் அதுக்கு அவன் கூட இருந்த இன்னொரு சோல்ஜர் பெருசா அதை பத்தி எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த சோல்ஜர் எதுக்கும் அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்த்ததுல அவனுக்கு யாரும் அங்க இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். சோ அதனால அந்த சோல்ஜர் ஹே யூ யாரையும் இங்க வெளியில அலோவ் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் ஆனா அந்த இடத்துல இருந்தது பெயின். அண்ட் பெயின் அந்த சோல்ஜரை கையாலே நசுக்கி போட்டுருவான். அண்ட் அதை பார்த்த மத்த சோல்ஜர்ஸும் அந்த இடத்துல ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அப்பதான் பேக்ரவுண்ட்ல அகைன் ஆல்ஃபர்டோட நரேஷன் கண்டினியூ ஆகுது. உனக்கு புரியுதா கேட் அவன் யாருன்னு? அண்ட் அவன் உனக்காக தான் வந்துருக்கான். அது உன்னால உணர முடியுதா? அவனோட பூட்ஸு கீழே தரலாம் நடுக ஆரம்பிக்குது. அண்ட் அவனோட பல்ல சுத்தி காத்தி பெண்ட் ஆகுது. அண்ட் அவன் கிட்டத்தட்ட வந்துட்டான் அப்படின்னு சொல்ல நம்ம அகைன் பிளாஷ்பேக் சீக்வென்ஸ் தான் போறோம். பட் ஸ்டில் ஆல்ஃபர்டோட நரேஷன் கண்டினியூ ஆகுது. 11 வருஷமா அந்த பெனடோர்ல இருந்த அந்த பையன் இப்போ ஒரு ஆம்பளையா மாறி இருக்கான். அண்ட் அப்ப அவன் கூட இருந்த அந்த ஃபைட்டர்ஸும் ஒரு பிளான போடுறாங்க அப்படின்னு ஆல்ஃபர்ட் சொல்ல அங்க இருந்த எல்லா சோல்ஜர்ஸுமே அவங்க போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகதா ட்ரை பண்றாங்க. அண்ட் அகைன் ஆல்ஃபர்ட் ட்ரைடு ஃபிஷோட உடம்பு வச்சு கிராட்ஸ் உருவாக்குனாங்க. அண்ட் சீஆர்ஸோட டைல வச்சு ஒரு டேகரை உருவாக்கி அந்த பையனோட லீடர்ஷிப்ல நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த பிரச்சனை அவங்க கைப்பற்றினாங்க. அண்ட் ரூமர்ஸ் என்னன்னா அந்த ஐலாண்ட் அகைன் ஹேண்ட் சேஞ்ச் ஆகுது. சோ அதனால அந்த கண்டிஷன்ஸ் ரொம்பவே ஒஸ்டா இருந்தது. அண்ட் அந்த ஐலாண்ட்லயே சில விஷயத்தை புதுசா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. தென் அங்க இருந்து எல்லாருமே அந்த போட்டை செக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேல நிமிர்ந்து அந்த வானத்தையே பார்த்திருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமா யாருமே அந்த இடத்துல வானத்தை பார்த்ததே கிடையாது. அண்ட் எல்லாருமே ஏறி அந்த போட்டுக்குள்ள போகும்போது அப்ப அந்த பையனோட அப்பா அவனுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்திருப்பாரு. அதாவது அந்த பிளாகாலே செய்யப்பட்ட ஒரு மாஸ்க கொடுத்திருப்பாரு. அண்ட் அப்ப அந்த அப்பா பையன் கிட்ட நீதான் அந்த குச்சல் சன், அதாவது அந்த பறவையா இருக்க எங்களோட விஷன், அதாவது அமைதி. அண்ட் இன்னைக்குதான் அந்த நாள் அப்படின்னு சொல்லி அவரோட கேப்புக்கு பின்னாடி தன்னோட கண்ணீரை மறைச்சு அழுது இருப்பாரு. இவங்க எல்லாருமே அந்த போட்டை யூஸ் பண்ணி அங்க இருந்து ஒரு ஐலாண்டுக்கு போறாங்க. அண்ட் பெயினும் அப்பதான் அந்த மாஸ்க போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அகைன் ஆல்ஃபர்ட் ஆமா அப்படின்னு அந்த பையன் சொன்னான். தென் எல்லாருமே அந்த வேவை கடந்து போனாங்க. அண்ட் அப்பா அவன் அந்த சண்டையை பத்தி தான் யோசிச்சிருந்தான். ஏன்னா அவன் அந்த கேபிட்டலை பிடிச்ச மாதிரி அந்த பீச் பிடிக்கிறதுக்கும் அவன்கிட்ட மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தது. ஆனா அந்த இடத்துல அவன் கிட்ட நெருங்கும் போது அவனுக்கு தெரிஞ்சது அந்த இடத்துல எந்த படை வீரர்களும் இல்லாம எந்த டேங்க்ஸும் இல்லாம அந்த சன்ஷைன்ல ஜஸ்ட் மேன் இன் ஒயிட் அவனோட பேரை சொல்லி வெல்கம் ஹோம்னு கூப்பிட்டான். அண்ட் அந்த மேன் இன் ஒயிட்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ அது யாருன்னு. எஸ் அது நம்ம அப்சல்யூட் ஜோக்கரே தான். அண்ட் பெயின் கிட்ட ஜோக்கர் கிட்ட ஒரு ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். அண்ட் அகைன் ஆல்ஃபர்ட் நரேஷன் தான் கண்டினியூ ஆகுது. அந்த பீச்சுக்கு பக்கத்துல இருந்த அந்த பையனோட அப்பா பையன் ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் மேன் கூட பேசுறத பார்த்தாரு. மேபி அந்த பையனோட அவன் ஜோக் பண்ணிருக்கலாம். பட் அவன் அந்த இடத்துல சிரிக்கல. அண்ட் அவன் கூட இருந்த அந்த பொண்ணுங்களும் தான். அந்த அப்பாவும் அந்த கான்வர்சேஷனுக்கு நடுவுல உள்ள வர பார்க்க அப்ப அந்த பையன் அந்த கான்வர்சேஷன் அப்படியே முடிச்சிடறான். சோ அந்த மேன் அவனுக்கு என்ன வேணா ஆஃபர் பண்ணிருக்கலாம். பட் இட்ஸ் ஓவர். அண்ட் அதோட அந்த மேன் இந்த ஒயிட் ஸ்மைல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். தென் அந்த மேனோட ஹெலிகாப்டர் மேல பறந்து போக அப்பதான் இந்த பையனோட அப்பாவுக்கு ரொம்பவே நிம்மதியா இருந்தது. தென் ஒரு பெரும் மூச்சோட அந்த பையனோட அப்பா அவனை கட்டி பிடிக்கணும்னு விரும்பினாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அன்பு அவர் வாழ்க்கையில உணர்ந்தது இல்ல. சோ அதனால அவர் தன்னோட பையனை கட்டி பிடிக்க அவனும் கட்டி பிடிச்சான். அண்ட் அப்ப அந்த பையன் உங்களோட அமைதியான கனவை உங்களால பார்க்க முடியுதா ஃபாதர் அப்படின்னு கேட்டான். அண்ட் அதுக்கு அவங்க அப்பா என்னால அதை பார்க்க முடியுது, அதாவது அது உனக்குள்ள இருக்கிறது என்னால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்ல பெயின் அந்த இடத்துல அவங்க அப்பாவை நெசுக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பெயின் என்னெல்லாம் பண்ணானுங்கிறதா நம்ம ஆல்ஃபர்ட் நரேட் பண்றாரு. அண்ட் இங்க தான் அவனை பத்தின உண்மையான ரெக்கார்ட்ஸே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு டிப்ளமெண்டோட பிளேன் குவான்சோல வெடிக்கப்பட்டது. அண்ட் ஒரு ஜேர்னலிஸ்ட் துபாயில கொலை பண்ணா. அண்ட் ரெட்ஸில இருக்க பைரட்ஸ் எல்லாம் ஷிப்பிங்க போய் கொல்லப்படுறாங்க. அண்ட் இங்க தான் அந்த அன்சால்வ்டு மர்டர்ஸ்க்கான ஒரு உருவமா அந்த பெயின்ங்கிற அந்த உருவம் உருவாக்கப்பட்டது. அண்ட் அப்ப நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ல ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டு இருக்க அப்பதான் ஜேகேவோட கம்பெனி ரிவீல் ஆகிறதா அங்க ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. தென் அகைன் ஆல்ஃபர்ட் அண்ட் எங்களோட இன்டெல வச்சு அங்க என்ன கண்டுபிடிச்சுனா அவனோட வெயின்ஸ்குள்ள ஓடிட்டு இருக்கிற அந்த வெனம் ஒரு மிக்சர் ஆஃப் ஆசிட், புரோட்டீன், காம்போனன்ட் ஆக்டிவேட்டர்ஸ், சினோகின்ஸ் தான் அவனோட வெயின்ஸ்குள்ள ஓடிட்டு இருக்குது. அண்ட் அதுதான் அவனோட மசில்ஸ் எல்லாத்தையுமே அவனை கண்ட்ரோல் பண்ண வைக்குது. அண்ட் இதெல்லாம் விட ரொம்ப ஆச்சரியமான விஷயமே அது அவனோட மைண்டை என்ஹான்ஸ் பண்ற விதம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் ஏகப்பட்ட விஷயத்தை அவன் கத்துக்கணும். பட் இப்போ ஒரு லைப்ரரிக்குள்ள இருக்கிற புக்ஸ் எல்லாமே அவனோட தலைக்குள்ள இருக்கு. சோ அதனால அவனுக்கு எல்லா ஃபைட்டிங் மெத்தட்ஸும் தெரியும். அண்ட் எல்லா வெப்பன்ஸையும் யூஸ் பண்ண தெரியும். ஏன்னா அவனுக்கு ஏன்ஷியன்ட் பேட்டில்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்க எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. லைக் சுமேரியன் வார்க்கிங்ல இருந்து கரண்டா இருக்கிற அல்காரிதம் டெக்ட்ரைன் வரைக்கும் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அண்ட் இப்போ அவன் உனக்காக தான் வந்திருக்கான் ப்ரூஸ். அண்ட் இந்த மொமெண்ட் உன்னோட டோர்ஸ்க்கு வெளியில கூட அவன் இருக்கலாம் அப்படின்னு ஆல்ஃபர்ட் சொல்லும் போதே பெயின் இந்த கிராக் ஜிம்மோட டோருக்கு வெளியில தான் வந்து நின்னுப்பான். அண்ட் பெயின் இட்ஸ் டைம் ஃபார் லிட்டில் ஒன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதவோட பூட்டை உடைக்க அந்த இடத்துல பேட்மேன் என்ட்ரி கொடுக்குறாருங்க. அண்ட் அப்ப அகைன் பெயின் ஹலோ கெயின்
அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அப்ப பேக்ரவுண்ட்ல ஆல்ஃபர்ட், "அண்ட் எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் கேட். நீ கண்டிப்பா அவன் கூட சண்டை போடுவ. அண்ட் உன்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கும். ஜஸ்ட் லைக் அந்த சாண்டா பிரஸ்கால அவன் இருக்கும்போது அவன் கிட்ட எப்படி ஒரு பிளான் இருந்ததோ அதே மாதிரி உன்கிட்ட இந்த இடத்த வச்சு ஒரு பிளான் இருக்கும். ஏன்னா இது உன்னோட வீடு, உன்னோட காத்தம், லைக் அவனோட ஐலாண்ட் மாதிரி. சோ அவனோட சண்டை போடு. That's it. பட் அவன் நம்பிக்கையும் ஆணவத்தையும் உணர்றதுக்காக அடி அவன் அடிக்கட்டும். ஏன்னா அப்பதான் அவன் கரெக்டா நீ நினைச்ச அந்த ஸ்பாட்டுக்கு வருவான். அண்ட் அப்போ அவன் கிட்ட உன்னால இந்த சிட்டியை எடுக்க முடியாது ஆர் வெல்கம் டு காத்தம் அந்த மாதிரி ஏதாவது கத்தி நீ எப்படி அவனை பீட் பண்ண போறனுங்கிறத அவன் ரியலைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு. அண்ட் அதுக்கப்புறம் நீ செட் பண்ணி வச்சிருந்த எல்லா பேட் பாம்ஸையும் செட் ஆஃப் பண்ணு. ஸோ பேட்மேன் கரெக்டாக பெயின் அந்த ஸ்பாட்ல வர வச்சு அந்த இடத்த மொத்தமாக பிளாஸ்ட் பண்ணிடுறாருங்க. ஸோ அதனால பெயின் காலியான்னு சொல்லிட்டு பேட்மேன் பார்த்துட்டு அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்த அந்த ஸ்மோக்கு நடுவில் ஒரு ரெட் க்ளோவிங் ஆகி தெரியுது. அண்ட் அப்போ ஆல்ஃபர்ட், பட் ஸ்டில் அவன் உன்ன தெரியுதா வரான். அண்ட் வாங்கின அடியில் நம்ம பேட்மேன் இவ்வளோதான் அவன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டுட்டே தன்னோட பேட்டல் ஆக்ஸை எடுத்து பெயினை பார்த்து வீச அந்த இடத்துல பெயினுக்கு ஒண்ணுமே இருக்காதுங்க. அதாவது அந்த பேக்லாக்ஸ் பெயினோட உடம்புல இறங்கி இருக்கும். ஆனா பெயின் கொஞ்சம் கூட வலியை உணர்ந்து இருக்க மாட்டான். தென் இப்ப அகைன் ஆல்ஃபர்ட், உன்னால ஜெயிக்க முடியாது கேட். ஏன்னா அவனுக்கு தெரியாத ஒரு பிளான்ங்கிறது உனக்கு கிடையாது. அண்ட் அவனுக்கு தெரியாத ஸ்ட்ராட்டஜிங்கிறது உனக்கு கிடையாது. பட் அதோட ரொம்பவே முக்கியமா அவனுக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். ஏன்னா அவனும் உன்னை போல அந்த சாண்டா பிரஸ்கா ஐலாண்ட்ல சண்டை போட்டுட்டு இருந்தவன் தான். பட் இந்த பிளானிங், பில்டிங், ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் எதுக்காக? அமைதிக்காகவா? கண்டிப்பா இல்ல அப்படின்னு ஆல்பர்ட் சொல்லும் போதே வெயின் அந்த பேட்டல் ஆக்ஸை பேட்மேன் கிட்ட இருந்து வாங்கி பேட்மேனோட கையை தனியா எடுத்துருவாங்க. சோ பேட்மேன் அந்த இடத்துல ஒரு கையை இழந்து தவழ்ந்து போயிட்டு இருக்க அப்ப அகைன் ஆல்பர்ட் அவன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவனோட விஷன்ல இருந்த அந்த பறவையா மாறிட்டான். பட் அவங்க அப்பா சொன்ன அந்த குவிட்ஸில் பறவையா இல்லாம அந்த பயங்கர மோசமான அந்த பர்னிங் ஒயிட் ஸ்கல் பறவையா அப்படின்னு ஆல்பர்ட் சொல்லும் போதே இங்க பெயின் கண்ணத்தோட அப்படின்னு சொல்லி பேட்மேனோட இன்னொரு கையையும் எடுத்துடுறாங்க. இப்ப அகைன் ஆல்ஃபர்ட் அண்ட் இப்பதான் ஃபைனலா அவனுக்கு அந்த பறவையை பத்தியே புரிஞ்சுது. ஏன்னா அந்த பறவை எல்லா கல்ச்சர்லயும் காலப்போக்கில் தோன்றக்கூடிய ஒரு உயிரினம். லைக் ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட்ல இருக்கிற பெனு அண்ட் சைனால இருக்க ஃபேங் வான், ஃபயர் பேர்ட், கான்ஜூல் இது எல்லாமே அந்த கிரேட் ஃபீனிக்ஸ் தான். ஏன்னா மனிதனால எரிக்கப்பட்டு உயிர்த்தெழும் நெருப்பு ஒரு போர். அண்ட் பெயின் அதுல கிரேட் மானுமெண்ட் அப்படின்னு ஆல்ஃபர்ட் சொல்லும் போது இந்த இடத்துல பெயின் அந்த பேட்டர் ஆக்ஸோட ஹேண்ட்ல தனியா ரிமூவ் பண்ணி உடச்சு போட்டுருவான். அண்ட் அப்ப நம்ம பேட்மேன் 2 கையையும் இழந்து ரத்த வெள்ளத்துல அந்த இடத்துல உட்காந்து இருக்க. அண்ட் அகைன் ஆல்ஃபர்ட், ஏன்னா நம்மளோட குரல் இல்லனா அப்ப போர்னா என்ன? ஏன்னா 5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மனுஷங்க பிங்க் அண்ட் சாஃப்டா தான் இருந்தாங்க. ஆனா கிளாஸும் டீத்தும் நிறைஞ்ச இந்த உலகத்துல அவங்க அப்பவே இறந்து போயிருக்கணும். பட் அவங்களை எது காப்பாத்துச்சு? அவங்களோட ஃபைட்டிங் எபிலிட்டியா இல்ல கான்கரரா? நரகம். ஏன்னா எல்லா உயிரினத்துக்கும் வாழ்றதுக்காக ஒரு போர்க்கதை இருக்கு இப்ப வரைக்கும். ஏன்னா பிளான்ட்ஸ்லாம் சன்லைட்காக ஒன்னோட ஒண்ணு போராடிட்டு இருக்கு. ஆனா அதே மாதிரி எல்லா உயிரினங்களும் வாழ்றதுக்காக போராடிட்டு இருக்கு. ஆனா அமைதிக்காகவா? அமைதினா சாவு, போர்னாதான் வாழ்வு அப்படின்னு ஆல்பர்ட் சொல்ல பெயின் அந்த பேட்டல் ஆக்ஸோட ஹெட்டை வச்சு பேட்மேனை பொளந்து எடுக்கிறாங்க. அண்ட் பெயின் கண்ண தோறன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி அகைன் பேட்மேனோட ஃபேஸ செதச்சிடுறாங்க. அண்ணா இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். அதாவது இந்த ஃப்ரேம்ல இந்த இடத்துல ஒண்ணு இருக்குல்ல, அது என்னன்னு தெரியுதா? பேட்மேனோட கண்ணுங்க. சோ பெயின் அந்த அளவுக்கு பேட்மேனை போட்டு பொளந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இதுல பேக்ரவுண்ட்ல ஆல்ஃபர்ட், சோ மேல பாரு ப்ரூஸ், உனக்கு என்ன தெரியுது? பட் நீ பாக்குறது பேட் கிடையாது, அது எப்பவுமே கிடையாது. யோ ஆல்ஃபர்ட், ப்ரூஸ்க்கு இப்ப மூஞ்சே இல்லையா? எப்படியா மேல பாக்க சொல்றேன்னுங்கிற மாதிரி தாங்க கேட்க தோணும். பட் ஆக்சுவலா ஒரு நரேட்டிவா சொல்லிட்டு இருக்காரு, அதனால கண்டினியூ பண்ணிட்டோம். பட் சம்டைம்ஸ் அந்த மேன் இன் ஒயிட் அந்த பீச்ல அவன் கிட்ட என்ன சொன்னான்னு நான் இமேஜின் பண்ணி பார்ப்பேன். பிகாஸ் நான் அவனை ரொம்ப வருஷமா சேஸ் பண்ணி தான் இருக்கேன். ஏன்னா கதைகளால உருவாக்கப்பட்ட அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த காத்தம் அலியில ஒரு கிளவுன் வேஷத்துல இருந்த குழந்தை தான் அவன். பட் அவன் எப்பயுமே சிரிச்சதே இல்ல. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவனுக்கு ஒவ்வொரு நாளும் புது பல்கள் முறைக்கணும் அண்ட் அதுதான் அவனோட இன்னொரு முகம்னு சொல்றாங்க. அண்ட் இந்த மேன் இன் ஒயிட் அவன் கிட்ட என்ன சொன்னானுங்கிறத என்னால கொஞ்சம் கேட்க முடிஞ்சது. இந்த மாதிரி சண்டை போட்டுட்டே இருந்து அவன் சொன்னான், அண்ட் இது உன்னோட சாய்ஸ். மேபி இந்த சிட்டியை உன்னால அகைன் எடுக்க முடியும், மேபி இந்த மொத்த ஐலாண்டியம் தான், ஆர் மேபி உனக்கு ஒரு பையன் பிறந்து அவன் இந்த கடற்கரை ஓரத்துல நடக்கிற வரைக்கும் அமைதி இங்க இருக்கலாம். பட் உனக்கு தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதாவது இந்த ஐலாண்டுக்கு இன்னொரு வார் வரும்னு. பட் ஆனா அதுக்கு பதிலா உனக்கு இன்னொரு வழி இருக்கு. சோ கண்ண மூடி நான் சொல்றதை யோசிப்பாரு. இந்த சாண்டா பிரஸ்கால கம்ப்யூட்டர் டேபிள்லாம் இருக்க மாதிரி ஒரு ஸ்கூலும் ரோட்ஸ் ஹாஸ்பிட்டல் ஜாப்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி யோசிப்பாரு. அண்ட் இது எல்லாத்தையுமே என்னால ஒரே ஒரு போன் காலால பண்ண முடியும். சோ உன்னால அதை பார்க்க முடியுதா?
உன்னோட வீடு அமைதியா சுதந்திரமா இருக்கும் அப்படின்னு ஆல்ஃபர்ட் சொல்லியிருப்பாரு. அதாவது ஆல்ஃபர்ட்னா பெயின் கிட்ட ஜோக்கர் சொன்னதை இந்த இடத்துல ஆல்ஃபர்ட் சொல்லியிருப்பாரு. தென் அப்படியே அந்த ஆர்கம்ல இருந்த டாக்டர் நம்ம பேட்மேனை பார்த்து பிரிப்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம பேட்மேனுக்கு அகைன் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. தென் அகைன் ஆல்ஃபர்ட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ப்ரொசீஜர் அப்பவே நிறைய சப்ஜெக்ட் இறந்து போயிடும். ஏன்னா அந்த ஆபரேஷனே அவங்களை கொன்னுடும், இல்ல அந்த வெனம் அவங்களை கொன்னுடும். பட் நீ அவன மாதிரி டஃப்பானவன் அண்ட் அவனோட வேலையை இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை கூட்டிட்டு வந்து அவங்கள வாரியரா மாத்தி அந்த மேன் இன் ஒயிட்டுக்கும் அவனோட ஆளுங்களுக்கும் வேலை செய்ய வைக்கிறதா. அண்ட் அப்படி நமக்கு தெரிஞ்சல ரஷ்யால ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் தான் கேஜி பீஸ்ட். அண்ட் அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்லயும் ஒருத்தர் இருக்கான். அண்ட் வெல் எனக்கு ரொம்பவே தெரிஞ்ச கோட் நேம் டெத்ஸ்ட்ரோக். அண்ட் அவன் தான் மத்த சர்வேவர்ஸை காட்டிலும் மொத்த ப்ரொசீஜரையும் முடிச்சு சர்வே ஆனவன். பட் நீ தான் அந்த பேர்ட் ஸ்கல் மாஸ்க் போறதுக்கு தகுதியானவன் அவன் நினைக்கிறான். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க டெவில் 3 வாட்டி கதவு நாக் பண்ணணும்னு. சோ அப்படி பார்த்தா இது உன்னோட செகண்ட் சான்ஸ் கேட். அண்ட் அவங்க கிட்ட காத்தம் ரொம்ப செழிப்பா இருக்கிறத இமேஜின் பண்ணி பார்க்க சொல்றான் ப்ரூஸ். ஏன்னா இப்ப அந்த சாண்டா பிரஸ் கலக்கிற ஐலாண்ட் ரொம்ப சந்தோஷமா பிரைட்டா இருக்கும் போது பெயின் அவனோட ஃபேமிலியை பார்க்கறதுக்காக போறான். ஏன்னா அந்த ஐலாண்ட் ரொம்பவே செழிப்பா இருக்கு. அண்ட் அந்த குழந்தைங்க எந்த பயமும் இல்லாம ஸ்கூலுக்கு நடந்து போனாங்க. அண்ட் அங்க இருந்த மென் அண்ட் உமன் எலக்ட்ரிக் பைக் மூலமா ஜாபுக்கு போயிருந்தாங்க. அண்ட் அங்க கெஃபேல உட்காந்து இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஜாலியா சிரிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்க இருக்கிற ஓல்டு கப்பல் அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அண்ட் இவன் அவங்க எல்லாருமே கடந்து போகும்போது அவங்க எல்லாரும் இவனை பார்த்து ஸ்மைல் பண்ணாங்க. அண்ட் இவனுக்கு ஒரு மனைவியும் குழந்தைங்களும் இருக்காங்க. அண்ட் அவங்க இவன் திரும்ப வீட்டுக்கு வரும்போது தான் வருவாங்களே, பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இவன் யாரு, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. அண்ட் அப்ப பெயின் ஏதோ ஒரு கல்லறையை பாக்குற மாதிரி இருக்கும்ல, அது யாரோடதுன்னா அவங்க அப்பாவோடதுங்க. தென் இப்ப அகைன் ஆல்ஃபர்ட் அண்ட் அவங்களுக்கு இவன் தான் அந்த இடத்த செழிப்பா ஆக்கணும் தெரியும். அண்ட் இந்த ஸ்டோரி தான் நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிருக்கணும் கேட், பிகாஸ் அவங்க இந்த ஸ்டோரி உனக்கு இருக்கணும்னு நினைச்சாங்க. ஏன்னா இந்த காத்தம்க்கு ஒரு ஹீரோவா உன்னை மாத்ததுக்காக தான் அவங்க உனக்கு ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னு ஆல்ஃபர்ட் சொல்லிருப்பாருங்க. சோ அதாவது பெயின் அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணி இப்ப எப்படி அந்த சாண்டா பெஸ்கா ஐலாண்டோட ஹீரோவா இருக்கானோ அதே மாதிரி ஜோக்கர் பேட்மேனுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து காத்தமோட ஹீரோவா மாத்ததுக்காக இப்படி பண்றாங்க. சோ அப்படி பார்த்தா பேட்மேனை இந்த இடத்துல அவங்க இன்னும் பிடிக்கலங்க. பட் பிடிச்சிருந்தா பேட்மேனா அவங்க என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பானுங்கிறதா நமக்கு இந்த இடத்துல காட்டுறாங்க. சோ அதனால நம்ம பெயின் அந்த கிராக் ஜிம்மோட டோருக்கு வெளியில வந்து நின்ன அந்த சீக்வன்ஸ்க்கு தான் போறோம். அண்ட் ஸ்டில் பேக்ரவுண்ட்ல ஆல்ஃபர்ட் பட் நீ உன்னையே உடைச்சிக்கிட்டு அவங்களுக்காக வேலை செஞ்ச அவனுக்கு கேட், ஆர் நீ அவன மாதிரி அந்த பிரேக்கை சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீ அந்த ஆஃபருக்கு உன்னோட முதுகை நீயே உடைச்சிக்கணும். நீ அப்படி பண்ண மாட்டேதானே அப்படின்னு ஆல்ஃபர்ட் சொல்ல இங்க பெயின் It's time for little one அப்படின்னு சொல்லி அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வந்திருப்பான். அண்ட் அகைன் ஆல்ஃபர்ட் பட் ஸ்டில் நீ வெளியே எங்கேயோ உடைக்கப்படாம சேஃபா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். அண்ட் அது அவனுக்கும் தெரியும். அதனால தான் அவன் உன்னை தேடி வராம அதுக்கு பதிலா அவங்கள தேடி போயிருக்கான். பிகாஸ் உன்னை உண்மையாலே உடைக்கிறதுக்கான வழி அவங்கள உடைக்கிறது தானே அவனுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஆல்ஃபர்ட் சொல்ல அப்படியே டு பி கண்டினியூ போட்டு இந்த இஷ்யூ முடிக்கிறானுங்க. நேகளே உண்மையா சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு தரமான ரைட்டிங் இந்த இஷ்யூல இருக்கும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஏன்னா பெயின் கேரக்டர் பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டரா எழுதி இருக்கானுங்க. லைக் எங்க அடிச்சா பேட்மேனுக்கு எங்க வலிக்கும்ங்கறத அவன் பிடிச்சி நம்ம ஆசி ஹார்வி எடி இவங்க 3 பேரை டார்கெட் பண்ணிருப்பான். தக்காளி அங்கேயே பெயின் கேரக்டர் பீக் ரைட்டிங்க. சோ ஸ்காட் ஸ்னைடர் நீ வேற லெவலியா, நீ வேற லெவல். நேகளே இதை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த இஷ்யூக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஹைப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால இந்த ஃப்ரைடே கம்ஸ்டே எப்படி நான் கரெக்டா ஃப்ரைடேவே அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி அடுத்த ஃப்ரைடே கம்ஸ்டே நான் கரெக்டா ஃப்ரைடேவே அப்லோட் பண்ணிடுறேன். பட் இந்த ஃப்ரைடே மாதிரி இல்லாம கரெக்டா ஆன் டைமுக்கு அப்லோட் பண்றேன். சோ அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.